எல்லாம் கைகூடும். எல்லோருக்கும் இனிய மாலை நேர வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன். எல்லோரையும் வரவேற்கிறேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக, குருப்பியோ நமக. ஸ்ரீவாஸ்து உங்களை அன்போடு அழைக்கின்றது. ஸ்ரீவாஸ்துனுடைய மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிரியேஷன் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி ஃபார் ஹார்மோனியஸ் லைஃப். அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியை நாம் அதிகப்படுத்தி ஆழமான இனிமையான வாழ்க்கை சூழல்களை உருவாக்குதல் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நாம் சின்ன சின்ன வாஸ்து பிரின்சிபல்ஸ் இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். இந்த இடத்துல இன்றைக்கி நாம் மீண்டும் ஒரு முறை இதனுடைய ஃபிலாசபியினுடைய பேஸ், அடிப்படை ஃபிலாசபி என்ன, அதில் வாஸ்து ஆன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்ப்ரே எந்த அளவுக்கு பயன்படுது, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் கலந்து பேசி உங்களுக்கு அது பிரயோஜனப்படக்கூடிய அளவில் எந்த அளவில் நான் கைட் பண்ண முடியுமோ அந்த வகையில் நம்ம இந்த செஷனை நம்ம இனிமையாக ஆரம்பிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு பிரின்சிபல், கிரியேஷன் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி ஃபார் ஹார்மோனியஸ் லைஃப். பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணுறதுல முக்கியமான வழிமுறைகளில் பார்க்கும் பொழுது ஒன்று மெடிடேஷன், தவம். இன்னொன்று நேர்மறையான சிந்தனைகள். மூணாவது என்விரான்மெண்டல், நம்மளை சுற்றிலும் நமக்குள்ளும் நம்மளை சுற்றிலும் இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் சேஞ்சஸ். இந்த மூணுமே முக்கிய பங்காக வகிக்குது. சரியாக சொல்ல போனோம்னா, என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ் அவர் வெல்பீயிங், ப்ராஸ்பரிட்டி, பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். நம்மளை சுற்றிலும் இருக்கக்கூடிய சூழல்கள் நமக்கு நல்ல ஆரோக்கியமான உடல், மனம், அறிவு சார்ந்த விஷயங்களையும் பொருளாதார மேன்மையையும் அமைதியான மனதின் மூலமாக இனிமையான குடும்ப நலனையும் கொடுக்கக்கூடியது இந்த என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ். என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ்ன்னு பார்க்கும் பொழுது நாம் ஒரு அடிப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, எவரி ஸ்பேஸ் பல்சேட்ஸ் வித் எனர்ஜி. நம்மளை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அப்படிங்கிறது நம்ம வாழக்கூடிய இடமா இருக்கலாம், ரூமாக இருக்கலாம், ஆக்குப்பை பண்ணியிருக்கக்கூடிய இடமா இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டை சுற்றிலும் இருக்கக்கூடிய இடமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்பேஸ் மீன்ஸ் த என்விரான்மெண்ட். எவரி ஸ்பேஸ் பல்சேட்ஸ் வித் எனர்ஜி. யூனிவர்ஸையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி நிலை யூனிவர்ஸுக்குள்ளேயும் பெனிட்ரேட் ஆகியிருக்கு. அதை சக்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சக்தி ஒவ்வொரு ஸ்பேஸுக்குள்ளேயும், அதாவது ஒவ்வொரு துகளுக்குள்ளேயும் இருந்து அந்த துகளை இயக்கி கொண்டிருக்கக்கூடியது அந்த சக்தி தான். தட் இஸ் கால்டு எனர்ஜி இன் சயின்ஸ். இந்த எனர்ஜி தான் ஒவ்வொரு ஸ்பேஸுக்குள்ளேயும் இருந்து இயக்கி கொண்டிருப்பதனால் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே என்ன அழுத்தம், என்ன பதிவு, என்ன திணிவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த திணிவு உங்களை சுற்றிலும், உங்களுக்குள்ளாகவும், உங்களுடைய அமைப்பை சுற்றிலும், உங்களுடைய கட்டடத்தை சுற்றிலும் அதிர்வலைகளை கொடுத்து கொண்டிருக்கும். இது சயின்ஸும் ஒத்துக்குது, ஃபிலாசபியும் ஒத்துக்குது. இதை நாம் சரி பண்ணிட்டோம், நமக்கு சாதகமாக்கிக்கிட்டோம் அப்படின்னா, யூ வில் அட்டைன் ஹையர் ஸ்டேட் ஆஃப் வெல்பீயிங் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹையர் ஸ்டேஜ் ஆஃப் வெல்பீயிங் அப்படின்னா
என்ன? நிறைவான, இனிமையான, ஏகாந்தமான மனோநிலை. நிறைவான, இனிமையான, ஏகாந்தமான மனநிலை இஸ் கால்ட் அஸ் ஹையர் ஸ்டேட் ஆஃப் வெல்பீயிங். இதில் நோய் இருக்கக்கூடாது, பொருளாதார தடைகள் இருக்கக்கூடாது, அடுத்தடுத்து தோல்விகள் இருக்கக்கூடாது, சங்கடங்கள் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ஹையர் ஸ்டேஜ் ஆஃப் வெல்பீயிங் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. இந்த ஹையர் ஸ்டேஜ் ஆஃப் வெல்பீயிங்க்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் we have to tune ourselves. ஒன்று by inner travel, ஒரு மெத்தடு. another மெத்தடு change ourselves or accommodate ourselves with a space occupied within us or around us அப்படிங்கிற மாதிரி 2 ஸ்டேஜ் எடுத்துக்கலாம். மூணாவது ஆறாவது அறிவு அப்படிங்கிறது ஏழாவதாக இருக்கக்கூடிய அறிவோடு இணைந்து கொள்ளும் பொழுது, ஏழாவதுன்னு சொல்கிறது வந்து டோட்டல் கான்சியஸ்னஸ் இணையும் பொழுது அந்த டோட்டல் கான்சியஸில் இருக்கக்கூடிய பல அற்புதங்கள் நம்ம அறிவுக்கு மியூட் ஆகும். அப்படி மியூட் ஆகும் பொழுது அதை வந்து நம்மளுடைய லைஃபுக்கு பயன்படுத்திக்க முடியும். ஸோ we need some science regarding energy and also regarding the frequency. Accordingly, we are doing something in Sri Vastu. சரியா? அந்த வகையில் இன்னைக்கு நிலையில் வாஸ்து அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா பலவிதமான அசம்ஷன்ஸோடு இருக்குது. என்னென்ன அசம்ஷன்ஸோடு இருக்குது அப்படின்னா பலவிதமான கற்பனைகளோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன அசம்ஷன்ஸ்னால் நம்மளுடைய பில்டிங்கை சுற்றிலும் இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அப்புறம் நாம் எந்த இடத்துல எவ்வாறு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஒர்க்கிங் பிளேஸை எந்த மாதிரி வச்சுருக்குறோம், ரெண்டாவது. மூணாவது த மேக்னெட்டிக் டைரக்ஷன்ஸ் ஃப்ரம் ஈஸ்ட் ஆர் நார்த் பேஸ்ட் ஆன் த டைரக்ஷன். நாலாவது ஷேப் ஆஃப் பிளாட் அண்ட் பில்டிங்கினுடைய ஷேப் எப்படி இருக்குது, பிளாட்டினுடைய ஷேப் எப்படி இருக்குது, தெருவினுடைய அமைப்புக்கும் இந்த பிளாட்டுக்கும் இந்த கட்டடத்துக்கும் உண்டான சிறப்புகள் என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன, பிஹேவியர்ஸ் என்ன, அதில் நாம் அமைத்திருக்கக்கூடிய சம்ப், ஓவர் ஹெட் டேங்க், பூஜா ரூம், சமையலறை, மாஸ்டர் பெட்ரூம், வாயுமூலையை பயன்படுத்தக்கூடிய விதம், ஈசானியத்தை பயன்படுத்தக்கூடிய விடம், ஸ்டேர் கேஸஸ் அமைக்கக்கூடிய விஷயம், இதெல்லாம் அதில் வருது. அதே மாதிரி மெயின் கேட்டில் இருக்கக்கூடிய என்ட்ரி, எந்த இடத்துல என்ட்ரி வருது, எந்த இடத்துல வரணும், தட் இஸ் ஃபார்ச்சுனேட் என்ட்ரி ஆர் மிஸ்ஃபார்ச்சுனேட் என்ட்ரி, எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. அதே மாதிரி மெயின் டோர் வந்து எந்த இடத்துல நமக்கு ப்ராப்பராக சீட் ஆகிருக்கு. அப்புறம் ரூம்ஸினுடைய ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாம் இன்றைக்கி வந்து வாஸ்து சயின்ஸில் ஓரளவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. பட் பியாண்ட் தட் இதையும் சேர்த்து இதற்கு அப்பாலாகவும், இதையும் சேர்த்துருக்குறோம், இதற்கு அப்பாலாகவும் கணிக்கிறோம். அது என்ன அப்படிங்கிறதான் ஸ்ரீவாஸ்துவினுடைய ஒரு முக்கிய பங்காக இங்கு அமைகிறது. சப்போஸ் இந்த சென்டர் அலைன்மெண்ட் ஆர் ஒர்க்கிங் பிளேஸ் ஆர் மேக்னெட்டிக் டைரக்ஷன் ஆர் the street location, மெயின் கேட் லொக்கேஷன், மெயின் டோர் லொக்கேஷன் எல்லாமே இம்ப்ராப்பராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மெத்தட்ஸில் அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்மேண்டில் பண்ணி அதெல்லாம் ரீலொகேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை பொதுவாக நம்ம மத்தியில் வருது. பட் ஸ்ரீவாஸ்துவில் அது கிடையவே கிடையாது.
அது எப்படி எவ்வாறு எப்படி இருந்தாலும் சரி, we are focusing only on the positive energy, the space energy. How to create the space energy for harmonious life? How to create positive energy within the house or within the premises? எப்படி அதை வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ளே கொடுக்கறது, எப்படி அதை கலெக்ட் பண்ணுறது, எங்கேருந்து எதை ரிசீவ் பண்ணி எங்கே வந்து நாம் வந்து ஸ்டாக் பண்ணுறது, சென்டரை ஆக்சஸ் பண்ணுறது, ஹவு டு கிரியேட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இது ஒரு கால்குலேஷன். முழுக்க 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 ஒரு கால்குலேஷன் பேசிஸில், குவாண்டம் சயின்ஸ் பேசிஸில் நாம் இதை கொண்டு போயிட்டுருக்குறோம். அதனுடைய பலன்கள் பார்த்தோம்னா இது வரைக்கும் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது எங்கேயுமே ஏற்படலை. சுமார் ஒரு 33-34 பில்டிங்ஸுக்கு மேலே நம்ம செய்திருக்கிறோம். அது இல்லாமல் பியூர் குவாண்டம் சயின்ஸை பேஸ் பண்ணி சம் மிராக்குலஸ் ஹெர்பல்ஸ், ஹோலி ஹெர்பல்ஸ், அதை யூஸ் பண்ணி அங்கே எப்படி நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத என்னுடைய குருமார்களில் குஜராத்தில் இருக்கக்கூடிய குருவோடு எனக்கு ஒரு தொடர்பு கிடைச்சிது. அந்த குருவினுடைய தொடர்பு கிடைச்சதுக்கு பிறகு இந்த எவரி ஸ்பேஸ் பல்சேட்ஸ் வித் எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, இதனுடைய ஆழம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது. அதை அடிப்படையாக கொண்டு ஹெர்பலை பயன்படுத்தி இந்த பாசிட்டிவ் கிரியேஷன்ஸ் எப்படி பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட ஒரு அனுபவம். ஒரு நபர் எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ஆக்சிடெண்ட்டில் படுத்திருக்கிறாங்க. ஆக்சிடெண்ட்டில் மூளைக்குள்ளே இரத்த கசிவு. அப்போ நான் வந்து வால்பாறையில் இருக்கேன். எனக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்கிறோம், ஐசியில் இருக்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வந்த ஃபோன் கால். எனக்கு கொஞ்சம் சின்ன லெவலில் ஹோமியோபதி, ஃப்ளவர் ரெமெடிஸ், அதனுடைய எசன்ஸ் எல்லாம் தெரிஞ்ச காரணத்தினாலேயும் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தின் அடிப்படையிலையும் ஒரு தாவரத்துக்குள்ளேயோ இல்லாட்டி ஒரு பூவுக்குள்ளேயோ இருக்கக்கூடிய எனர்ஜியோடு பேசுவதற்கும் அந்த எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் உண்டான ஒரு சின்ன அறிவு கிடைச்சது. இப்போ வால்பாறையிலேருந்து அவங்களுக்கு மருந்து இமீடியட்டாக கொடுக்க முடியாது அப்படின்னாலும் நான் அதுக்கும் ட்ரை பண்ணேன். சென்னையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக அது கொண்டு போய் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னேன். பட் அது மிஸ் ஆகிடுச்சு, கொடுக்க முடியல ஐசியில் இருந்த காரணத்தினால. அப்போ ஒரு பிளான்ட், அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் வந்து எந்த மாதிரியான இரத்த கசிவு இருந்தாலும் அந்த இரத்த கசிவை வந்து போக்கக்கூடிய வல்லமை அந்த பிளான்ட்டுக்கு உண்டு. இந்த அறிவு கொஞ்சம் இருந்ததுனால அந்த பிளான்ட் பொதுவாக சவுத் ஆஃப்ரிக்கா அந்த ஏரியாவில் தான் அது இருக்கக்கூடிய பிளான்ட். அது ஜெர்மன் இந்த ஏரியாவிலலாம் இருக்கும். அது அந்த பிளான்ட்டோட நான் வந்து ஒரு 1/2 hour உரையாடுறேன், பேசுகிறேன், பெர்மிஷன் வாங்குகிறேன். அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த நபர் இந்த இடத்துல இந்த ஐசியூவில் தங்கியிருக்கிறாங்க, அவங்களுக்கு உன்னுடைய கனிவான மருத்துவ குணத்தை கொடுத்து அந்த கசிவுத்தன்மையை போக்கி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். மிராக்கிள் நடக்குது. அந்த மிராக்கிளில் அவங்க வந்து எந்த விதமான சர்ஜரியும் இல்லாமல் கசிவு அடைக்கப்பட்டு மருத்துவர்களால் ஆச்சரியப்படத்தக்க வகையில் வெளியில் வந்தார். இன்றைக்கி சுமார் அவருக்கு வயசு குறைஞ்சது 75+ இருக்கும். இன்றைக்கும் நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டுருக்கிறார். இன்றைக்கும் சென்னையில் தான் இருக்கிறார். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, எனர்ஜி சயின்ஸ் நீங்களும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா த்ரூ மெடிடேஷன், நல்ல குண்டலினி யோகம் மூலமாக ஒவ்வொருத்தரும் இந்த எனர்ஜி சயின்ஸை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, பை த கிரேஸ் ஆஃப் மாஸ்டர்ஸ் we can
also attuned, you can also get attunement the flowers, அதனுடைய எனர்ஜி, இந்த பிளான்ட்டோட எனர்ஜி, அவங்களுடைய பெர்மிஷனோட நீங்கள் லாபகமாக கையாண்டிங்கன்னா டெஃபினட்டாக அதில் ரிசல்ட் என்பது உண்டு. அப்போ நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ், உயிர் பொருள், உயிரற்ற பொருள், இதுக்கு இடையில தான் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம். பட் அந்த வாஸ்து சயின்ஸில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த கான்செப்டுக்கெல்லாம் அப்பாலாக, அதாவது ஒர்க்கிங் ஸ்பேஸு, மேக்னட்டிக் டைரக்ஷன், தெருக்குத்து, அலாட்மெண்ட் ஆஃப் ரூம்ஸ், என்ன ஒர்க் பண்ணுறோம், இதையெல்லாம் தாண்டி வந்தோம்னா, அதாவது லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ், இதையெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குது, அதுதான் நீங்கள் என்பது. அப்போது ஸ்ரீவாஸ்துவில் முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கோட்பாடு என்ன அப்படின்னா, லிவிங் திங்ஸ் உயிருள்ள பொருள்கள், நான் லிவிங் திங்ஸ் உயிரற்ற பொருள்கள். இதற்கு மீடியாவாக இருந்து நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்னா, சயின்ஸ் உயிர் பொருள், உயிரற்ற பொருள்னு சொல்லியிருந்தாலும் எல்லா பொருளுக்குள்ளும் உயிரும் உண்டு, எனர்ஜியும் உண்டு. அதுதான் உண்மை. எல்லாத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜியை நீங்கள் எவ்வாறு கவர்கிறீர்கள் அப்படிங்கிறத தான் இந்த சயின்ஸ் ஒர்க் ஆகுது. நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, பூமி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா விதமான சோர்ஸையும் கொடுப்பதற்கு இறைவனால் வகுக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு கோலம். ஆகாசம்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு எப்பொழுதுமே சர்ப்ளஸாக எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வரப்பிரசாதம். இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா நீங்கள் மட்டும்தான். யூ ஆர் த ஒன்லி பர்சன் யூ கேன் கெயின் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் த எர்த் எலிமெண்ட் அண்ட் ஆல்சோ த எர்த் எனர்ஜி. யூ கேன் கெயின் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் த ஈதர் எலிமெண்ட் ஆர் த ஆகாச தத்துவம், ஆகாசத்தினுடைய எலிமெண்ட். ஆகாசத்திலிருந்து வரக்கூடிய சக்தியையும் பூமியிலிருந்து வரக்கூடிய சக்தியையும் இணைத்து வாழ்வினுடைய வளமாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவன் நாம் தான், நீங்கள் தான். அப்போது ஸ்ரீவாஸ்துவனுடைய அடிப்படை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஓனர் ஆர் த ப்ராப்பர்ட்டி ஓனர். அவர் தான் இதில் முக்கிய பங்காக இருக்கிறார். அப்போ அவர் தான் முக்கிய பங்காக இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தில் போய் பார்த்தோம்னா, ஹிஸ் டிஎன்ஏ, இந்த ஓனருடைய டிஎன்ஏ என்ன சொல்கிறது, என்ன பதிவுகளை தாங்கி இருக்கிறது. இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது தான் இந்த யூனிவர்ஸில் கலந்து தேவையானபடி தேவையானதை தேவைக்கு தகுந்த மாதிரி கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை இன் ஃபிலாசபிக்கல் மீன்ஸில் நம்ம சொன்னோம்னா கர்மா அப்படின்னு சொல்கிறோம். மெடிக்கல் ரீதியில் நம்ம போனோம்னா டிஎன்ஏன்னு சொல்கிறோம். தத்துவார்த்தமான ரீதியில் சொன்னோம்னா அதை பதிவுகள், இம்ப்ரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்ரீவாஸ்துவில் நாம் கொடுக்கக்கூடிய சில மெத்தட்ஸ், சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, யூனிவர்சல் எனர்ஜியை வாங்கி பூமியிலிருந்து வரக்கூடிய எனர்ஜியோட கலந்து உங்களுடைய டிஎன்ஏ வழியாக இது செயல்பட துவங்குகிறது. இதுதான் இதனுடைய சயின்ஸ். இந்த சயின்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த கான்செப்ட், நம்ம வைக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாம் சரியா தவறாங்கிறத நீங்களே யோசித்து பார்க்க முடியும். அதில் இருக்கக்கூடிய பலன்களை நீங்களே கண்டறிய முடியும். இப்போ உதாரணத்துக்கு வாஸ்து ஃபினாமினால, அதாவது நாம் எடுக்கக்கூடிய ஃபினாமினால ஒரு மேஜிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா,
எக்ஸ்பீரியன்ஸ் த மிராக்கிள்ஸ். நீங்கள் எதிர்பாராத விதத்தில் பலவிதமான திருப்பு முனைகள் வாழ்க்கையில் டுவர்ஸ் சக்ஸஸ் ஆர் டுவர்ஸ் ஹார்மனி, டுவர்ஸ் பீஸ் ஆர் டுவர்ஸ் விக்டரி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏற்படுத்துவதற்கான காரணம் என்னன்னு கண்டறிய முடியல. உதாரணத்துக்கு சென்ற வாரம்னா 2-3 நாளைக்கு முன்னாடி நானும் ஒருத்தங்களுக்கு ஒரு மெடிடேஷன் மிஸ்ட் அப்படிங்கிறத ஒன்று கொடுத்துருந்தேன். அவங்க ஃபேமிலியோட ஒரு டூர் போயிருக்கிறாங்க. ஒரு ஷிஷோர் பக்கத்தில் ஒரு ஷிஷோரில் இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்டில் தங்குறாங்க. நைட் ஒரு 11:30க்கு பிறகு, பிஃபோர் 12:30க்கு முன்னாடி அவங்க தங்கியிருக்கக்கூடிய ரூமில் யாரோ ஓடுற மாதிரி ஒரு நடமாட்டம், தட்டுற மாதிரி ஒரு நடமாட்டம், இந்த ஷட்டில் காக் போட்டோம்னா என்ன மாதிரி விளையாடுவாங்களோ அந்த மாதிரி சப்தம். நைட்டு 12 o'clock. இவங்க பயந்துட்டாங்க. டூர் முடித்து வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் அவங்க எல்லாரும் கேட்குறாங்க, என்ன இவ்வளோ டயர்டாக இருக்கீங்க, உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? அவ்வளவு ட்ரைன் அவுட், சக்தி அவ்வளவு ட்ரைன் அவுட் ஆகிருக்கு. 2 days அந்த கஷ்டத்தில் அவங்க இருந்திருக்காங்க. அவங்களுடைய வாய்ஸ் மெசேஜின் மூலமாக நான் கேட்ட செய்தி. பட் அவங்க அப்ராடில் இருக்கிறாங்க. நம்ம மெடிடேஷன் மிஸ்ட்டு அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 3வது நாள் நம்ம மெடிடேஷன் மிஸ்ட்டு வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு ஸ்ப்ரே போட்டுட்டு மெடிடேஷனில் உட்காந்துருக்குறாங்க. அது வரைக்கும் அந்த 3 நாட்களும் அவங்களுக்கு மெடிடேஷன் செட்டே ஆகலையாம். இன்றைக்கி காலையில் தான் மெடிடேஷன் மிஸ்ட்டு அவங்க கைக்கு போய் சேருது. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறாங்க. பண்ணி ஒரு 2 நிமிடத்திற்குள்ள 2 பெரும் பூதங்கள் இவங்க உடம்பை விட்டு வெளியில் போனதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க உங்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்திக்கிறாங்கய்யா அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க. பட் மெடிடேஷன் மிஸ்ட்டு இந்த வேலையை செய்யுமாங்கிறது எனக்கு தெரியாது. பட் மெடிடேஷன் மிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஃபார்முலாஸ் பண்ணணுங்கிறது எனக்கு கிடைத்த இன்ட்யூஷன் அடிப்படையாக கொண்டு அந்த ஃபார்முலாவை ப்ரிப்பேர் பண்ணி அதை செய்திருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போது இவங்க கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு மத்தியில் இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, டிவைன் எனர்ஜி, மெடிடேஷன் மிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்குமா எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க கொடுத்த செய்தி இந்த மாதிரியான செய்தி. அப்போ இதுக்கும் இது பணி செய்கிறது, ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத அவங்க மூலமாக நான் தெரிந்து கொண்ட விஷயம்னு வச்சுக்கோங்க. என்ன காரணம்? ஒரே ஒரு பிரின்சிபிள்ஸ் தான். ஈச் அண்ட் எவரி ஸ்பேஸ் பல்சேட்ஸ் வித் அ யூனிவர்சல் எனர்ஜி. எப்படி நம்ம உடம்புக்குள்ளே ஹார்ட் எப்படி பல்சேட்ஸ் பண்ணி உடம்பை ரன் பண்ணிகிட்ருக்கோ, அதே மாதிரி இந்த ஹார்ட்டுக்குள்ளேயும் சரி, செல்ஸுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கானாலும் சரி, உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஸ்பேஸானாலும் சரி, இது எவரி மொமெண்ட் ஒரு பல்சேட்டை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த பல்சேட்ஸ் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இந்த எனர்ஜியை வாங்கி அந்த ஸ்ப்ரேக்குள்ளாக எடுக்கக்கூடிய அந்த ஹோலி ஹெர்பல் எசன்ஸ் அதை பயன்படுத்தி இது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் லாபகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் இன்ஃப்யூஸ் பண்ணி அதற்குண்டான சில சாண்டிங்ஸ்லாம் பிரயோகம் பண்ணி உங்கள் கைகளில் அந்த மிஸ்ட்டை நான் கொடுத்துட்ருக்கேன். இதுதான் ஸ்ரீவாஸ்தவனுடைய கான்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கான்செப்டின் படி பார்க்கும்போது எனர்ஜி இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் மேட்டர் அப்படிங்கிறத முக்கியமாக எடுத்துக்கிறோம். எனர்ஜி இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் மேட்டர். மேட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா மாஸ், எடை பொருள்கள்.
அல்லது கொள்ளளவு கொண்ட பொருட்கள். எனர்ஜி இஸ் மோர் பவர்ஃபுல் தென் மேட்டர். அப்போது நம்ம பேஸ் பண்ணுறது எனர்ஜியை தான் பேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ மேட்ருன்னு வரும்பொழுது என்னெல்லாம் மேட்ரு இருக்குது? பில்டிங் இருக்குது, பில்டிங்கினுடைய ஸ்பேஸ் இருக்குது, பில்டிங்கினுடைய சம்ப் இருக்குது, பில்டிங்கினுடைய ஓவர்ஹெட் டேங்க் இருக்குது, பில்டிங்கை சுற்றிலும் இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதையெல்லாம் நம்ம பொருட்டாகவே எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் கணக்குக்கு கொண்டு வந்துடும். என்னென்ன மாதிரியான ஸ்பேஸ் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு, இந்த ஸ்பேஸ் சப்போஸ் 1000 வால்யூம்னு வச்சுக்கோங்க, 1000 யூனிட்னு வச்சுக்கோங்க. இந்த பில்டிங் ஆக்குபைடு இந்த ஸ்பேஸ் ஒரு 1000 யூனிட்ஸ்னு வச்சுக்கோங்க. 1000 யூனிட்ஸ் வந்து பல்சேட்ஸ் வித் 50,000 பல்சேட்ஸ் இன் நெகட்டிவ் இம்பிரின்ஸ்னு வச்சுக்கோமே உதாரணத்துக்கு. ஸோ இட் நீட்ஸ் அட்லீஸ்ட் 1 lakh பாசிட்டிவ் எனர்ஜி பல்சேட்ஸ் அப்படிங்கிற கணக்கு கொண்டு வரும். 50,000 எதிர்மறையான எனர்ஜி லெவல் அங்கே இருந்ததுன்னா 1,00,000 நேர்மறையான எனர்ஜி லெவலை அங்கே உருவாக்கணும். அப்படி உருவாக்குவதற்கு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டாக்டர் தாராபட், டாக்டர் ஜிதன் அப்படிங்கிறவங்களால உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ப்ரேயை பொறுத்தளவில் நான் மட்டும்தான் உருவாக்கிட்டு இருக்கிறேன். நான் தான் அதை வந்து இன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு கிடைச்ச நாலேஜ், எனக்கு கிடைச்ச இன்ட்யூஷனையும் வெரிஃபையாக வச்சு அது முழுக்க முழுக்க என்னுடைய பேட்டர்ன் வச்சுக்கலாம். இதையும் அதையும் மிங்கிள் பண்ணி சரியான கால்குலேஷன்ஸ், அந்த ஸ்பேஸ் கால்குலேஷன்ஸ் போட்டு எந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சோம்னா அங்கே மோர் பாசிட்டிவ் எனர்ஜியை அங்கே கொடுக்கும் அப்படிங்கிற கணக்கை எடுத்துக்கொண்டு அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நாம் அதை எஸ்டிமேட் போட்டு எஸ்டிமேட்டில் கொடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி அதை இன்ஸ்டால் பண்ணுறோம். அவங்க யாருக்குமே கேரண்டி கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. இருப்பினும் அன்பர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கும் பொழுது ஒரு 20 நாள்லேருந்து 90 நாளைக்குள்ளாக அது அதனுடைய பணிகளை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் தியரி என்னென்னா, எப்போ நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறீங்களோ அந்த க்ஷண பொழுதுலேருந்து அது வேலையாக தொடங்கிடுது. யூனிவர்ஸோட அது கான்டாக்ட் வச்சுக்குது. யூனிவர்ஸினுடைய சக்தியை வாங்கி உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருது. அந்த வகையில் இன்றைக்கு வகுப்பில் நாம் வந்து வாஸ்து ஆன் அப்படிங்கிறது மட்டும் நாம் பார்த்துக்கிறோம். பார்த்துட்டு ஒரு 3:45க்கு நான் நிறைவு பண்ணிடுவேன். வாஸ்து ஆன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை வெளியில் கொடுப்பதற்கும் ஃபர்தராக நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே என்ட்ராகாமல் தடுப்பதற்கும் உண்டான ஒரு ஷீல்டு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ஷீல்டு, ஒரு கவசம். இது கவசமாக இருக்கிறதுனால எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதனுடைய யூசேஜ் வந்து மேக்சிமம் அவுட்டர் ஸ்பேஸ், பில்டிங்கினுடைய அவுட்டர் ஸ்பேஸில் வீக்லி ஒன்ஸ் ஆகுது குறைந்தபட்சம். டெய்லிங்கிறது சிறப்பு. நீங்கள் காஸ்ட் வைஸ் மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பாக வீட்டை சுற்றிலும் உள்ள ஸ்பேஸ் முழுசுமாக அந்த ஸ்ப்ரேயை அடித்து கொடுக்குறது. ஒரு 10 அடிக்கு ஒரு ஸ்ப்ரேங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். 10 அடிக்கு ஒரு பம்ப், ஒரு ஸ்ப்ரே அப்படின்னு வச்சுக்கலாம். மெயின் டோர், வீட்டினுடைய மெயின் டோர்னுடைய அவுட்டர் சர்ஃபேஸ் மேலே இடது வலது கீழே 4 பக்கம் 4 ஸ்ப்ரே அவுட்டர் ஸ்பேஸ். அதே மாதிரி வேறு ஏதாவது டோர் உங்கள் வீட்டில் என்ட்ராகக்கூடிய டோர் இருந்ததுன்னா அந்த ஒவ்வொரு டோர்லேயும் 4 ஸ்ப்ரே. வீட்டினுடைய இன்சைடில் டாய்லெட் ஆர் பாத்ரூம் ஆர் ரெஸ்ட் ரூம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அதனுடைய அவுட்டர் ஸ்பேஸ், டாய்லெட்டுக்கு உள்ளே அல்ல, டாய்லெட்டினுடைய வெளிபாகத்தில் இருக்கக்கூடிய டோர் மேலே கீழே இடது வலது 4 பக்கம் வீக்லி ஒன்ஸ் ஆகுது இதை ஸ்ப்ரே பண்ணுறது அப்படிங்கிறது அங்கேருந்து வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை அதோடையே
திருப்பி அனுப்பக்கூடிய சக்தியை படைத்ததாக இருக்கும். இப்போ சில கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி நாம் ப்ராஸ்பரிட்டியை அதிகப்படுத்த முடியும். அதை 2 நாட்களுக்கு முன்னதாக அந்த இன்ட்யூஷன் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் விலை உயர்ந்ததாக இருக்கும். இருந்தாலும் அதனுடைய காஸ்ட் வைஸ் இன்னும் நான் நிறைய பண்ணலை. ஒரு சின்னதாக ஒரு பாட்டிலில் ஒரு 4 வகையான கிறிஸ்டல்ஸ் போட்டு நம்ம அதுக்குள்ளே அடக்கி, எந்த இடத்துல சுவருக்குள்ளே நம்ம சின்னதாக ஒரு ட்ரில் போட்டு அதை ஒயிட் சிமெண்ட் வச்சு பேக் பண்ணிட்டோம்னா போதும். அப்படியும் பண்ணலாம். நீங்கள் பர்ஸில் டே டு டே லைஃப்பில் கொண்டு போகிறதுக்கு பர்ஸுக்குள்ளேயும் வச்சு கொண்டு போகலாம். அது லேடிஸ் பர்ஸாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஜென்ஸ் பர்ஸுக்கு ஆகாது, ஏன்னா பாட்டிலில் இருக்கிறதுனால ஆகாது. காரில் டேஷ்போர்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அதை பயன்படுத்திக்கலாம். இது ஒன்லி டு கல்டிவேட் வெல்த். அது அந்த பாட்டில் கிறிஸ்டல்ஸ் ப்ளஸ் ஸ்ரீவர்தினி பற்றி போன கிளாஸில் நம்ம பேசிட்டதுனால இந்த கிளாஸில் நான் கொண்டு வரல. வாஸ்துவான் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கிறேன். கிறிஸ்டல்ஸ் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு திருப்பூர் கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த கிறிஸ்டல் ஃபார்மேஷன் ரெடி ஆகிரும். இப்போது சுவத்துக்குள்ளே வைக்கக்கூடியது பர்மனெண்ட்டாக இருக்கும். வெளியில் வைக்கக்கூடியதை எவ்ரி பௌர்ணமிக்கு நீங்கள் அதை சார்ஜ் பண்ணிக்கணும். இன்னும் சிறப்பாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். எல்லாம் குவாண்டம் தியரி தான். ஒரே நேரத்தில் 2 இடத்துல அது வேலை செய்யும். இங்கே சார்ஜ் பண்ணிங்கன்னா அது சவத்துக்குள்ளே இருக்கிறதுக்கும் சேர்த்து அது சார்ஜ் பண்ணிக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயமும் இப்போ போயிட்டுருக்கு. அந்த வகையில் வாஸ்துவானில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு என்னுடைய வீட்டை எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. பல்லி நிறைய இருக்கும், கரப்பாம்பூச்சி நிறைய இருக்கும். இப்போ பள்ளியையும் காணும், கரப்பாம்பூச்சியையும் காணும். எங்கே போச்சு, எப்படி போச்சுன்னு தெரியல, எதனால் போச்சுன்னு தெரியல. ஆனால் வாஸ்துவானில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள் இன்செக்ட்ஸை விரட்டக்கூடியதாக இருக்கும். ஈவன் கொசுவை கூட விரட்டக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போலையும் இருக்கும். நீங்கள் ஓட்டக்கூடிய காரில் கூட ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் எங்கெல்லாம் சுற்றுறீங்களோ சுற்றிட்டு வந்ததுக்கு பிறகு வீட்டில் ஷெல்டரில் போடுறீங்க இல்லையா, அந்த டைமில் நீங்கள் வாஸ்துவான் காருக்குள்ளே கூட டயரில் கூட ஸ்ப்ரே பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எந்தெந்த இடங்களில் எந்தெந்த விதமான நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்குங்கிறது தெரியாது. அதிலிருந்து காரை பாதுகாத்து கொள்வதற்கும் இது பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் வாஸ்துவான். கண்டலன்சஸ் நம்ம அட்டன் பண்ணிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் குளிக்கக்கூடிய டப்பு அல்லது பக்கெட் அதில் 1 or 2 ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கை காலெல்லாம் குளிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 or 2 ஸ்ப்ரே பண்ணால் போதும், அதுக்கு மேலே வேண்டியதில்லை. அதிலிருந்து வரக்கூடிய நெகட்டிவ் ஸ்பேஸை அதை சரி பண்ணி கொடுக்கும் வாஸ்துவான். அப்படின்னு பார்க்கும்பொழுது வாஸ்துவான் எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக மதிக்கப்படுகிறது. அது 100 ml 370 ரூபா அப்படிங்கிறத நம்ம 350 ரூபாங்கிற மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அதில் இருக்கக்கூடிய விலைக்கும் அது செய்யக்கூடிய பணிக்கும் என்ன மாதிரி மதிப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அதை விடையும் ஏகப்பட்ட மதிப்புகளை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும். அது நீங்கள் தான் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி தான் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் சொல்லி தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இது 4 பேருக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாக இருக்கா, 4 பேருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கா, தீர்க்க முடியாத பல கடினங்களை தீர்க்கக்கூடியதாக இருக்குதா, சிறப்பாக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் தான் உங்கள் மூலமாக எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது.
இன்னொன்று, வாஸ்தவனில் ஒரு முக்கியமான திரவம் இருக்குது. அது மூட் பூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு ஆக்கசக்தியான ஒரு மூடை கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு பொருள் அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் நர்வஸ் ஸ்ட்ரெஸ், நரம்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை போக்கக்கூடிய அளவுலையும் சில பொருட்கள் அதுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொருள்கள் எல்லாம் இறைவனுடைய கருணையினாலையும் குருமார்களுடைய கைட்லைன்ஸினாலையும் உருவாக்கம் செய்திருக்கிறோம். நம்ம நண்பர்கள் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, ஆத்ம நண்பர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான். இருந்தாலும் இப்பொழுது அது பிறருடைய இல்லங்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறது என்பது சிறப்புமிக்க செய்தியாக நான் இதை சொல்லிக்கிறதுலே ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதை ஃபீட்பேக் கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நன்றி செலுத்திக்கிறேன். என்னை மீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய குருமார்களுக்கு என்னுடைய ஆத்ம நமஸ்காரத்தை வழங்கிக் கொள்கிறேன், சமர்ப்பித்துக் கொள்கிறேன். ஆனந்தமே ஜெயம், எல்லாம் கைகூடும்.